ஹல்லேலூயா. எங்கள் பாவங்கள், முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் ஏராளம் உண்டு. கர்த்தர் எங்களை சந்தித்தபடியினாலே, அவர் இரட்சிப்பு நிமித்தம் எங்களை சந்தித்ததின் பொருட்டாக எங்கள் வாழ்க்கையில் இருந்த பாவமர கழுகப்பட்டு பாவ சுமை எங்களை விட்டு அகற்றப்பட்டது. ஆமென் சொல்லுங்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். முற்பிதாக்கள் காலங்களில் செய்யப்பட்ட பாவங்கள் கூட 3ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தெய்வம், தலைமுறையோடு தெய்வம் அதை விசாரிக்கிறார். ரட்சிப்பை பெற்ற நாம், ரட்சிப்பினால் தேவனுடைய சந்திப்பை பெற்ற அன்று, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பற்றி தொடர்ந்திருக்கும் என்றால், தேவனுடைய பிள்ளையே, இவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை பாவமர, நம்மை சுத்த பொன்னாய் நட்சத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். தேவன் சந்திச்சா உன் வாழ்க்கை புதிதாய் மாறிவிடும். உன் பாவம் மன்னிக்கப்படும், உன் அக்கிரமங்கள் இல்லாமலாக்கப்படும். சாபம் நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். வியாதி, பலவீனங்கள், நோவுகள் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவத்தின் தோஷத்தை அவர் மன்னிக்கிறார். பாவத்தின் தோஷத்தை மன்னித்தால் 2 காரியம். ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இது பரமராஜ்யத்திற்கு ஏகும் முதலாம் படி. 2, இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென் சொல்லுங்க. பாவத்தின் தோஷத்தை மன்னித்தால் ஆத்துமத்திற்கு சுகம், பாவத்தை தெய்வம் மன்னித்தால் உன் சரீரத்திலும் அற்புத சுகம். ஆமென். திமிர்வாதக்காரனை நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்தார் ஆண்டவர். இவரிடத்தில் என்ன வியாதி இருக்கிறது என்று. காரணம் 4 பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் பார்த்தாரா, வேற ஒரு வியாதியும் இல்லை. அப்பா கண்டுபிடிச்ச வியாதி என்னன்னா, டாக்டர் சொன்னாரு, இவனுக்கு வேறு வியாதி ஒன்றும் இல்லை, இவனுக்குள் பாவம் இருக்கிறது. இவன் பாவம் இப்பொழுது மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொன்னார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. உடனே அவன் எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. சில வியாதிகளுக்கு காரணம் மனுஷனுடைய பாவம். எல்லா வியாதிகளும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, சில வியாதிகள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, தன்னை விட்டு நீங்காத ஒரு பலவீனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். பவுலுடைய சரீரத்தில் கிருபை பெற்றவன், 9 வரங்களை பெற்ற தேவ மனுஷன். இந்த மனுஷனுடைய சரீரத்தில் நீங்காத ஒரு பலவீனம். சிலர் பிளவை என்று சொல்கிறார்கள், சிலர் வலிப்பு என்று சொல்கிறார்கள். எப்படியோ ஏதோ ஒரு வியாதி, நீங்கா வியாதி இந்த மனுஷனுடைய சரீரத்தில் இருந்தது. இந்த மனுஷன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான். தெய்வமே, எப்படியாகிலும் எனக்கு சுகத்தை தார். ஆண்டவர் சுகம் தருவேன் என்று சொல்லல, உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால அந்த மனுஷன் பாவம் செய்து அநியாயம் செய்த துரோகின்னு சொல்லாத, அந்த மனுஷனுக்கு தெய்வம் அவன் தன்னை உயர்த்தாதிருக்கும்படி கர்த்தர் ஒரு முள்ள கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. சில வியாதிகள் தெய்வத்தால் அனுமதிக்கப்பட்ட முள்ளாக ஒருவன் தன்னை உயர்த்தாதிருக்கும்படி கர்த்தர் முள்ளா சரீரத்தில் கொடுத்து வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அது என்ன மருந்து சாப்பிட்டாலும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஜெபிச்சாலும் சுகமாகாது. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை பெற்ற நீ, வல்லமை பெற்ற நீ, தேவ பலன் பெற்ற நீ. அதனால நீ பாவி அல்ல, தெய்வத்தால் மறக்கப்பட்டவன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தெய்வத்தால் சிநேகிக்கப்பட்டவன், தேவனுடைய 9 வரங்களை பெற்ற மனுஷன், கிருபை பெற்ற மனுஷன். அவன் தன்னை உயர்த்தாதிருக்கும்படி ஆண்டவர் முள்ளா வச்சு கொடுத்தார். ஆண்டவரே சுகமாக்கும் என்று 3 முறை வேண்டிக் கொண்டான். கர்த்தர் சொன்னார், இல்லை, பலவீனம் இருக்கு, ஆனா அந்த பலவீனத்தில் நான் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்படி தெய்வத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற முள்ளுகளாக சில வியாதிகள் உண்டு. சில வியாதிகள் தெய்வம் தன்னை போல் நம்மை மாற்றும்படி பக்தன் யோபுவின் வாழ்க்கையில் அனுமதிச்சது போல உன்னை புடமிடும்படி கர்த்தர் சில வியாதி அனுமதிப்பார். ஆமென். சீமோரே சீமோரே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி சாத்தானின் கையில் ஒப்பு கொடுத்தேன். புடைக்கிற வேலை ஆண்டவர் வேலை அல்ல. கையை தட்ட மாட்டீங்களோ?
வாழ்க்கையில் இருக்கிற கசடை மாற்ற வேண்டும் என்றால் சாத்தான் கையில் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆமென். பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர், அவர் பாவத்தை தொடமாட்டார். அதனால பாவமாகிய தனக்குரியதை எடுக்கக்கூடியவனும் விரும்பக்கூடியவனுமாகிய சாத்தானின் கையில் உன்னை புடைத்து, ஹல்லேலூயா, உன்னை சரியாய் மாற்றும்படி கையில கொடுத்துருவார். ஆமென். அது நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சுகமாகாது. ஆமென் சொல்லுங்க. நீ என்ன ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்தாலும் அந்த வியாதி நீங்காது. ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் பலப்படுத்துவார். நீ சுத்த பொன்னாய் விளங்கின விற்பாடு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். ஆமென்.